ஒரு அழகான வெயிலான காலை. ஒரு சிறிய பையன் வீட்டின் கதவை திறந்தான். அவன் முன்னிருந்த காட்சி அவனை ஆச்சரியப்படுத்தியது. ஒரு சின்ன தங்க நிற நாய்க்குட்டி வாலை ஆட்டி நம்பிக்கையுடன் அவனை பார்த்துக் கொண்டிருந்தது. அந்த பையன் அதை உள்ளே அழைத்து கொஞ்சம் பால் கொடுத்தான். உன்ன பேர் படி என்று அவன் சிரித்தான். அந்த நாய்க்குட்டி சந்தோஷமாக அவன் முகத்தை நக்கி அன்பை காட்டியது. அந்த நிமிஷத்திலே அவர்களுக்கு ஒரு அழகான நட்பு உருவானது. அடுத்த நாள் இருவரும் காட்டுக்குள் ஒரு நடைப்பயணம் போனார்கள். மரங்களுக்குள் ஊடுருவிய சூரிய ஒளி அந்த இடத்தை இன்னும் அழகாக மாற்றியது. படி முன்னால் ஓடி மலர்களை வாசித்து விளையாடியது. பையன் சிரித்துக்கொண்டே அதை பின்தொடர்ந்தான். அப்போது திடீரென்று புதர்களில் ஏதோ அசைவம். பையன் கொஞ்சம் பயந்தான். ஆனால் படி தைரியமாக முன்னால் நின்று காத்துக் கொண்டிருந்தது. சில நொடிகளில் அவர்கள் உணர்ந்தார்கள், அது ஒரு பிசாசு அல்ல, ஒரு சின்ன பூனைக்குட்டி. அது பயந்து புதர்களுக்குள் மறைந்திருந்தது. பயப்படாதே, நாங்க உனக்கு உதவுவோம் என்று பையன் மெதுவாக சொன்னான். படியும் வாளை ஆட்டி அதற்கு நம்பிக்கை கொடுத்தது. அவர்கள் மூவரும் சேர்ந்து நடந்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் ஒரு ஆற்றை அடைந்தார்கள். பூனைக்குட்டி அதை கடக்க பயந்தது. அப்போது படி தண்ணீருக்குள் இறங்கி தைரியமாக நடந்து காட்டியது. பயப்படாதே, இது பாதுகாப்பானது என்று அது சொல்லும் மாதிரி இருந்தது. நீ ரொம்ப தைரியசாலி படி என்று பையன் சிரித்தான். பூனைக்குட்டி அவர்களை ஒரு சிறிய வீட்டிற்கு அழைத்துச் சென்றது. அங்கு ஒரு சிறுமி வெளியே ஓடி வந்து, என் பூனை என்று சந்தோஷமாக அதை கட்டிப்பிடித்தாள். அவள் பையனுக்கும் படிக்கும் நன்றி கூறினாள். அவள் படிக்கு ஒரு அழகான சிவப்பு காலர் அணிவித்தாள். நீ ஒரு ஹீரோ என்று பெருமையாக சொன்னாள். படி மகிழ்ச்சியாக குறைத்தது. பையன் பெருமையுடன் சிரித்தான். சூரியன் மறையும் நேரத்துல பையனும் படியும் வீடு திரும்பினார்கள். அந்த நாள் அவர்கள் ஒரு நண்பரை மட்டும் கண்டுபிடிக்கவில்லை, ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக்கொண்டார்கள். உண்மையான தைரியம் பெரியதாக இருப்பதில் இல்லை, மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருப்பதில்தான் இருக்கிறது. அன்பும் தைரியமும் சேர்ந்தால் அதுதான் உண்மையான ஹீரோவாகும். படி மாதிரி நீயும் இரு. அன்பாக இரு, தைரியமாக இரு, நல்ல நண்பனாக இரு.